சிக்னல் இல்ல. சரி வா. சொன்னா கேட்க மாட்டீங்க. பிரதர், யாரோ ஒரு சைக்கோக்கார எங்களை கிட்னாப் பண்ணிட்டான். ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க. ப்ளீஸ் பிரதர், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணா கொடுக்குறோம். எங்களை காப்பாத்துங்க. பணமா? பணமா? ப்ளீஸ் பிரதர், எங்களை காப்பாத்துங்க ப்ளீஸ். சும்மா யாரும் உங்களை காப்பாத்துவா? அதான் பணம் தரேன்னு சொல்லிட்டீங்கல்ல பாஸ், நீ சேஃப். அண்ணா, அவனை நாம் பாத்துக்கிறேன். ஏதோ கேம் ஆடி டயர்ட் ஆயிட்டீங்கன்னு பிரேக் கொடுத்தா ஏன் இப்படி பண்ணீங்க? உங்களுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணேன், பணத்தை கொடுத்தேன், ரெஸ்பெக்ட் கொடுத்தேன், ஹெல்ப்லைன் கொடுத்தேன், எல்லாத்துக்கு மேல நல்ல கேம் ஆடி என்டர்டைன்மெண்ட் கொடுத்தேன். இவ்வளவு பண்ணி நீங்க இப்படி பண்றது எனக்கு பிடிக்கல. அடாடா, உண்மையான கண்ணா? ஏய், மலை மாதிரி நாங்க இருக்கும் போது கொஞ்சம் கூட பயம் இல்லாம எப்படா நிக்கிற? சொல்றா, ஒரு புல்லட் உன் நெஞ்சில இறங்குனா அதுக்கப்புறம் உன் பயம் தெரியும். 1 செகண்ட் டாக்டர் அண்ணே, ஒத்த கையில சண்டை போட முடியாது. இதை கொஞ்சம் பிடிங்க. என்ன ரவுடி, உனக்கு அட்டென்ஷன் கொடுக்கலன்னு தானே இதெல்லாம்? என் ஃபுல் அட்டென்ஷன் உனக்கு தான். வா, சுடு சுடு சுடு. கமான் கமான் கமான். புல்லட்ஸ் எங்கடா இடியட்? வா போயிடலாம். இங்க இருந்து ஓடிடலாம். ஒரு க்ளூ கூட கிடைக்கல. ஆனா 2 மணி நேரத்துல 2 மர்டர் பண்ணிருக்கான். அவன் புத்திசாலியா இல்ல நாம முட்டாளா? அந்த 2வது மர்டர் சம்பந்தப்பட்ட புல்லட் எங்க? வந்திருக்கு சார். ரமணா, ம், கில்லிங் ட்ரீட்மெண்ட். என்ன சூர்யா அவன்? எனக்கு இங்கிலீஷ் டியூஷன் எடுக்கிறான். சண்டே நியூஸ் பேப்பர்ல வர்ற மாதிரி பசில்ஸை கொடுத்துருக்கான். சார். வெயிட், ட்ரீட்மெண்ட்னா ஹாஸ்பிட்டலா இருக்கலாம். 2வது மர்டர் நடந்த இடத்தை சுத்தி இருக்கிற ஆல் ஹாஸ்பிட்டல்ஸ் டீடைல்ஸை கொண்டு வாங்க. பர்கர் நல்லா இருக்கு, எம்மி. ஆனா சீஸ் அதிகமா போட்டான். முட்டாள். இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க பண்ணதான் நல்லா இல்ல. யாரு பண்ணது சொல்லு? யாரு பண்ணா? கத்தி டாக்டர் கையில தானே இருக்கும்.
பட் இந்த பிளான் யார் போட்டதுன்னு தெரியணும். ரூல்ஸை கிராஸ் பண்ணா என் பேச்சை மாற்றி உங்களை எலிமினேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி கார் டோரை ஓப்பன் பண்ணுற டேலண்ட் டாக்டருக்கு இருக்காது. இதை யார் பண்ணியிருப்பான்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. அவனது பண்ணாத. அந்த அந்த ஐடியா நான் தான் கொடுத்தேன். லோடு பண்ணலண்ணே, சும்மாதான் விளையாட்டுக்கு. லோடோராய் தைரியமா இருங்கண்ணே. கன்னு தான் என் கையில இருக்கு, ட்ரிகர் அழுத்துறது உங்க கையில இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. உங்ககிட்ட இருந்து நான் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதோட பின்விளைவை நீ தான் ஃபேஸ் பண்ணணும். ஏய் நிறுத்துடா, மாட்டல்ல நீ. இன்னைக்கு உன்னை என்ன பண்ற பாரு. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. உன்னை எப்படி அந்தர் பண்ற பாரு. ஏய் ஆம்பளை அந்த இறங்குடா கீழே. என்ன பயமா இருக்கா? இறங்குடா. இவன் என்னன்னு அவ்வளவு பயமா இருந்தா அன்னைக்கு ஏன்டா இவன் அடிச்சாத? தலையிலும் ஒரு புல்லட் இறக்கிடலாமா? என் பேர்லயே ஒரு பாம்பு இருக்குதுடா. அப்படியே பாம்பு கொத்துற மாதிரி கொத்திரும் உன்னை. இறங்குறியா இல்ல கண்ணாடியை ஒடிச்சிட்டு உள்ள வரவா? ஏய் இறங்குடான்றா. இறங்குடா இறங்குடாண்ணா. ஏய் தில்லு இருந்தா இறங்குடா. பயப்படாத, நான் அடிக்க மாட்டேன் வா. ஏய் நீ கொன்னது ஒரு சாதாரண கோழி இல்லடா, அது ஒரு செலிபிரிட்டி. நீ கொன்னது 100 கோழியை தோக்கடிச்ச விஐபியை கொண்டிருக்கடா. இரு உன்னை போடுறேன், இருடா. ஏய் நீ என் வீரபிள்ளைய கொன்னதுக்கு என்னென்ன ஆதாரம் இருக்குடா? இதே டாக்ஸி, இதே காரு, இதே கலரு. இரு ரத்தம் இருக்கான்னு பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. ஏய் ரத்தக்கரை எங்கடா? தொடச்சி எடுத்துட்டியா என்ன? என்னடா யாருக்கும் தெரியாம என்னண்ட காலில் உள்ளான்னு பாக்குறியா? அதெல்லாம் உன்னை சும்மா விட மாட்டேன். டேய் இன்னைக்கு என் கையில நீ தொலைஞ்ச பணமா 50,000. கவலைப்படாதண்ணே, கோழியா இருந்தாலும் கோடீஸ்வரனா இருந்தாலும் சாவு நிச்சயம்தான். அந்த கரைக்கு விலையா? இத வாங்கிக்கோ. இதை வச்சுக்கிட்டு நல்லபடியா வீரபலியோட சடங்க பாரு. வீரபலியோட ஆத்மா சாந்தி அடையட்டும். ஓகே பாய். விடுங்க சார். கான்ஸ்டபிள்ஸ், என்ன ப்ராப்ளம்? இவனுக்கு குடிபோதையில காலி துப்பாக்கியோட ஓடி வந்துட்டு நம்ம வண்டி முன்னாடி விழுண்டானுங்க சார். என்னன்னு கேட்டதுக்கு என்னென்னமோ கதையெல்லாம் விடுறானுங்க சார். நீங்களே என்னன்னு கேளுங்க. என்ன சார் உண்மையை சொன்னா கதைன்னு சொல்றான். இப்ப சொல்லு, என்ன நடந்தது, எங்க நடந்தது, எப்ப நடந்தது? சார் நான் சொல்றேன் சார். சொல்லு. சென்னை நகர் கிட்ட கிளப்புக்கு பக்கத்து சந்தில நானும் என் மச்சானும் சரக்கு அடிச்சிட்டு இருந்தோம் சார். அங்க 2 பேர் வந்து காப்பாத்த சொன்னாங்க சார். அவங்க பின்னாடி பயங்கரமா ஒருத்தன் வந்தான் சார். எங்களை பிரிச்சு எடுத்துட்டான் சார். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து உங்ககிட்ட நாங்க மாட்டிக்கிட்டோம் சார். இதான் சார் நடந்தது. எங்களுக்கு எதுவும் தெரியாது சார், எங்களை நம்புங்க சார். அத வந்தா அவனோட ஃபேஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல சார், எல்லாம் இருட்ட நடந்தது. நாங்களும் சரக்குல இருந்தோம், அதனால. சரி, கார் நம்பராது பாத்தியா? வெள்ளை கலர் காரு சார். நமக்கு தெரிஞ்சதையே சொல்றாங்களே சூர்யா. பொசிஷன் ஆஃப் இல்லீகல் வெப்பன் கேஸ்ல புக் பண்ணி இவனுங்களை உள்ள தள்ளுங்க. சார் விட்டுருங்க சார், தெரியாது சார். அவன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான் சூர்யா. நம்ம எல்லாரையும் மர்டர் நடந்த ஹாஸ்பிட்டல் ஏரியாவுக்கு அனுப்பி வச்சு அவன் மட்டும் ஹாப்பியா இன்னொரு இடத்துல போய் மர்டர் பண்றதுக்கு போயிட்டு இருக்கான். அப்படி நினைச்சா க்ளூஸ் எதுக்காக சார் அவன் விடுறான்? செகண்ட் மர்டர் சம்பந்தப்பட்ட க்ளூஸ் ஃபர்ஸ்ட் மர்டர்ல தெளிவா கொடுத்து அதுக்கப்புறம் தப்பு பண்ணா அதே தப்பை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அவன் மட்டும் ஹாப்பியா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அவன் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பான். திங்க் அபவுட் இட். ஃபர்ஸ்ட் மர்டர் நடந்தது எம்எல்ஏ பார்ட்டியில. அங்கதான் ஒயிட் கலர் கேப் தெரிஞ்சது. செகண்ட் மர்டர் நடந்தது அமைஞ்சிக்கரையில். அங்கேயும் ஒயிட் கலர் கேப் கிராஸ் ஆயிருக்கு. ஸோ அவன் கொடுத்த க்ளூஸ் படி அந்த கேப் நமக்கு மறுபடி பூந்தமல்லி ஹை ரோட்ல கிடைக்கலாம். ஆனால் சர்க்கிள் வேஸ்ல வந்து நமக்கு கீழ்பாக்கில் தெரிஞ்சது. ஸோ என் கணக்குப்படி அவன் கீழ்பாக்கில் பர்கர் சாப்பிட்டுட்டு மெயின் ஹாஸ்பிட்டலில் தான் மர்டர் பிளான் பண்ணியிருக்கான். அந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் தானே சார் டாக்டர் ஷாம காரில் ஏற்றிருக்காங்க? எஸ், அதான் அவன் பிளான். அங்கே மட்டும் நம்ம போக மாட்டோம்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். அதுதான் நம்மளோட அடுத்த பிளான்.